ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் ஒரு செம மாசான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவர் உண்மையிலேயே திறமையான ஒரு போட்டியாளர். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. பாடுவார், ஆடுவார், சூப்பராக நடிப்பார், நல்ல ட்ராயிங் பண்ணுவாப்பில், நிறைய விஷயங்கள் மிமிக்ரி பண்ணுவார். இமிட்டேட் பண்ணி ஒரு அந்த நடிகர்கள் மாதிரி இமிட்டேட் பண்ணுற விஷயங்கள் எவ்வளவோ திறமை வச்சுருக்காரு. சூப்பரான மனிதர். என்ன கோவம் வந்தால் வாயில் வர வார்த்தைகளை தடுக்கவே முடியாது அவராலையும். ஒரு வாட்டி என் பேச்சை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி அவர் முடிவு பண்ணுறேன்னா அவரோட பேச்சு அவரோட வாய் கேட்காது, சர்புன்னு போகும். அந்த பிரச்சனை மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன், வேறு மாதிரி ஆள். ஸோ அதை பற்றி சபரி வந்து நம்மளுக்கு கேமரா முன்னாடி பிக் பாஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் காமிக்கிறப்பல அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சபரி வந்துட்டு கேமரா முன்னாடி ஒரு பாட்டில் காமிக்கிறேன். அந்த பாட்டில் வந்து கமருதீன் அப்படின்னு எழுதியிருக்கு. இது எந்த லாங்குவேஜ் தெரியலன்றாரு. அதுக்கப்புறம் இப்படி திருப்புறாரு. செம்மையாக சூப்பராக வந்து கழுகு வரைஞ்சிருக்காங்க. இந்த கழுகு வரைஞ்சது யாருன்னா நம்ம கமருதீன் தான் அப்படின்னு கூப்பிட்டு. ஸோ இந்த கழுகு வரைஞ்ச கமருதீனுக்கு இந்த பாட்டில் பற்றி சொல்கிறேன் போது அவர் கமருதீன் சொல்கிறார், நான் ஏன் ஈகிள் வரைஞ்சேன்னா, ஈகிள் எப்பவுமே ஃபோக்கஸாக இருக்கும் அந்த இறை மேலே. அதே மாதிரி ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த இதை வந்துட்டு விடவே விடாது. அதனால் நான் வரைஞ்சேன் போது சபரி டக்குன்னு அது ஈகலாக கொக்கா அப்படின்றாரு. ஐயோ கொக்கா அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சபரி டக்குன்னு நம்ம கமருதீன் அசிங்கப்பட்டுறக்கூடாது மக்கள் மேடன்ட்டு. இல்லை, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருக்கு வந்து அமெரிக்கன்கள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தான் ஊர்க்குருவி உயர பிறந்தாலும் கழுகு ஆகாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கழுகு மாதிரி இருக்கிற நம்ம கமருதீன் இந்த பாட்டிலை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இவர் வந்துட்டு காமிக்கிறார் இந்த பாட்டில், இது நான் பண்ணது. என்ன தான் நான் இவ்வளோ அழகாக வரைஞ்சாலும் கடைசியில் வந்து நம்ம அரோரா வந்து இதை காக்கான்ட்டு போயிட்டாங்கன்ட்டார். அதுக்கப்புறம் வந்து இல்லை காக்கா மாதிரிலாம் இல்லை, கழுகு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு. கமருதீனோட திறமைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு அபார திறமை. அதுவும் கரெக்டாக ஒரு 4-5 வாரமாக தான் பெருசாக தெரியுது. அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு கூட தெரியுது. ஏன்னா ஃபுல்லாக சண்டை தான் போயிருக்கும். அதுலேயும் இந்த ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஜெயிலில் எல்லோரும் மொத்தமாக போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கானா வினோத்தை வந்து வரைஞ்சிருப்பார். அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு தீபக் வரைஞ்சிருப்பார். சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ திறமைகள் இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக வந்து உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு கவின் மாதிரி வந்துட்டு மூவியில் நடிக்கணும்னு ஆசையாக, அதை வேறு வந்துட்டு விஜய் பருவத்துக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நான் வந்து கவின் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. நல்லா கண்டிப்பாக வருவார். ஏன்னா யாருக்கு எப்போ எது அடிக்கனே தெரியாது, டக்குன்னு தட்டி தூக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே வந்து கமருதீனோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் பாடுற பாட்டு எல்லாமே மெலோடி சாங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.